ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலக்கீரை வச்சு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி களி செஞ்சுருந்தோம். களியோட பாலக்கீரை சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. இந்த காம்பினேஷன் ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள்: பாலக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் வெங்காயம், தக்காளி, புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு, மிளகாப்பொடி 2 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் 7 8, 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா பாலக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போடணும். அப்புறம் மிளகா பொடி போடணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடணும். கீரை போட்டதுக்கப்புறம் மூடி வைக்கக்கூடாது, அப்படியே ஓப்பனாகவே வேக வைக்கணும். இது 3 மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு இதை நல்லா பருப்பு நல்லா மசிச்சுட்டு நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரில் இதை எடுத்து சேர்த்துடணும். எல்லாம் சேர்த்து கொதிக்கும்போது புளி நல்லா கரைச்சிட்டு புளியும் ஊற்றி நல்லா கொதிக்கணும். எல்லாம் புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். சைடில் தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் போட்டு கடுகு, வெந்தயம் போட்டு பூண்டு ஒரு 5 6 பல் தட்டி வச்சுருக்கேன். அதே போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சாம்பாரில் தாளிப்பு ஊற்றி மூடி வச்சிடணும். சூப்பராக இருக்கும். களியோட சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.